சாவித்திரி தனது கணவர் சத்தியவானை யமனிடம் சென்று மீட்டதாக வரலாறு உண்டு. இதற்காக சாவித்திரி மேற்கொண்ட இந்த விரதம்தான் பலனை அளித்தது. காட்டில் இருந்த சாவித்திரி தனது கணவரின் நீண்ட ஆயுளுக்காக அம்பாளிடம் பிரார்த்தனை செய்து நோன்பு இருந்ததே காரடையான் நோன்பு என அழைக்கலாயிற்று. மாசி மாதத்தில் வரும் நோன்புதான் இந்த காரடையான் நோன்பு. இந்த நோன்புக்கு கார அடைகளை செய்து படைக்க வேண்டும். உடன் சிறிது வெல்லம் அடைகளையும் செய்து படைக்க வேண்டும். திருமணமான பெண்கள் தங்களின் திருமாங்கல்யம் நிலைத்திருக்க வேண்டிய அம்பாளை நினைத்து இந்த நோன்பை நோக்கிறார்கள். தும்பம் செல்வச் செழிப்புடன் இருப்பதற்கும் இந்த விரதம் முக்கியமானதாகும். இதை சாவித்திரி நோன்பு என்றும் சொல்லலாம். இது மாசி மாதம் முடிந்து பங்குனி தொடங்கும் நாளில் கடைபிடிக்கப்படும். இந்த நோன்பை தமிழகம் மட்டுமல்லாமல் வெளிநாட்டில் உள்ள பெண்களும் கடைபிடிக்கிறார்கள். இந்த விரத நாளன்று காட்டில் கிடைக்கும் பொருட்களை வைத்து கார அடை செய்து அம்பாளுக்கு படையலிட்டு வழிபட்டாள் சாவித்திரி. அப்போது உருகாத வெண்ணெயையும் வைத்து வழிபட்டாராம். அந்த பழக்கம் இன்றும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. மணமாகாத பெண்கள் தங்களது வருங்கால கணவர்களின் நலனுக்காகவும் வைக்கும் ஒரு நோன்பாகும். மனத்தால் நினைக்க வேண்டும். மனத்தால் நினைக்க வேண்டும். மன வலிமை இருந்தால் எண்ணிய எண்ணத்தின் படி செயல்பட்டு வாழ்வில் இலக்கை அடையலாம். இதைத்தான் மனவியல் நிபுணர்கள் இன்று சொல்கிறார்கள். அன்னை காமாட்சி மனத்தின் அதிபதி என்கிறது புராணம். அவள் அருள் இருந்தால் மனம் அலைபாயாது எண்ணிய எண்ணத்தை நிறைவேற்றும். சாவித்திரி வாழ்வில் அவள் மனம் கலங்காது அன்னையை வேண்டியதும் யமன் மனம் தடுமாறி வரம் தந்தான். மன வலிமை இருந்தால் எதிரியும் நண்பனாவான். அவர்கள் மூலமும் ஆதாயம் கிடைக்கும் என்பதுதான் இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்தும் உண்மை. காரடையான் நோன்பு மேற்கொண்டு அன்னை காமாட்சியை வழிபட்டால் நம் மனத்தில் சிந்தனை குவியும். மன வலிமை அதிகரிக்கும். மனம் செம்மையானால் ஆரோக்கியமும் பெருகும். செல்வம் சேரும். எனவேதான் அன்னை காமாட்சியை வழிபட இந்த விரதத்தை பரிந்துரைத்தார்கள் முன்னோர்கள். கடைப்பிடிப்பது எப்படி? விரத நாளில் காலையிலேயே குளித்து தூய ஆடைகளை அணிந்து பூஜை அறையை சுத்தம் செய்து கோலமிட வேண்டும். பூஜைக்குத் தேவையான கலசம் வைக்க வேண்டும். கலசம் வைக்கும் வழக்கம் இல்லாதவர்கள் வீட்டில் இருக்கும் அம்பிகையின் படத்தை மலர் சாத்தி வழிபடலாம். கலசம் அல்லது அம்பிகையின் படத்தின் மீது நோன்புச் சரணை வைக்க வேண்டும். அம்பிகைக்கு உகந்த அஷ்டோத்திரங்களைச் சொல்லி பூஜை செய்ய வேண்டும். பூஜைக்கு நிவேதனங்களாக வெண்ணெயையும் அடையும் சமர்ப்பித்து உருக்காத வெண்ணெயும் உவப்பான காரடையும் நான் தருவேன். ஒரு காலம் என்னை விட்டு என் கணவர் நீங்காதிருக்க வேண்டுமென்று சொல்லி வேண்டிக் கொள்ள வேண்டும். பின்பு வீட்டில் இருக்கும் மூத்த சுமங்கலிகளிடம் கொடுத்து நோன்புச் சரடை கட்டிக்கொள்ள வேண்டும். வீட்டில் மூத்த பெண்கள் இல்லாத நிலையில் கணவனோ அல்லது பிற சுவாசினிகளோ அதைக் கட்டிவிடலாம். இந்த விரதத்தை கல்யாணமாகாத பெண்கள் மேற்கொண்டால் விரைவில் திருமண வரம் கிட்டும். செல்வ வளம் சேரும். மாசி மாத கடைசி நாள் இரவு ஆரம்பித்து பங்குனி முதல் நாள் காலையில் முடிப்பர். இந்த நோன்பை காமாட்சி நோன்பு, கவுரி நோன்பு, சாவித்திரி விரதம் என்றும் சொல்வார்கள். சுமங்கலிப் பெண்கள் தங்கள் கணவரின் ஆயுள் விருத்திக்காக காரடையான் நோன்பு அனுஷ்டிக்கப்படுகிறது.